ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன சைனீஸ் அட்வென்ச்சர் படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அட்வென்ச்சர் படம் பிடிக்கிறவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். சஸ்பென்ஸும் த்ரில்லரும் தகட்ட படம் முழுக்க தெரிக்க விட்டுருப்பாங்க. அது போக காதலும் கதை பேசுகிற மாதிரி லவ்வுக்கும் பஞ்சம் இல்லாமல் ரொம்பவே படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பரம்பரையாக ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக சில பலன்னு நிறைய பொக்கிஷங்களை ரிவருக்கு அடியில் ரொம்பவே சேஃப்டியாக அவ்வளோ சீக்கிரமாக யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சேஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எப்படி அந்த புதையலை எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு வழியாக 3 ரிவரை சேர்ந்த 3 பேர் சேர்ந்து ரிவரில் வந்து ஒரு கோல்டன் வேவை வந்து கிரியேட் பண்ணணும். அதுவும் அவங்களுக்குன்னு இருக்கிற ஆன்செஸ்ட்ரல் கார்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த வேவை வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மூலமாக புதையலை எடுக்கவும் வைக்கவும் செய்வாங்க. அப்படி ஒரு தடவை அந்த கோல்டன் வேவை வந்து கிரியேட் பண்ணும்போது ரிவரில் ஒரு டிசாஸ்டர்னால அங்கே இருந்தவங்களுக்கு ரொம்பவே பாதிப்பாகுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு அடுத்தது யார் அந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா என்னன்றதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணுடைய வாயில எவனோ ஒருத்தன் காருக்குள்ள வச்சு வாயை போத்திட்டு இருக்கிறான். என்னடா அந்த சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த சின்ன பொண்ணு வந்து ரிவருக்கு அடியில் இந்த மூச்சு விடாம ரொம்ப நேரம் இருக்கிறதுக்காக சாங் கேட்டுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுடைய பேர் வந்து சாசா. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ரொம்பவே ஆக்டிவான பொண்ணு. ஆனால் இந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளால் இருக்க முடியாததுனால, போதும் கையை எடு, இதுக்கு மேலே இப்படியே நீ இன்னுமே கையை வச்சிட்டு இருந்தா எனக்கு கருமாரி தான் பண்ணணும் அப்படின் போது இவ்வளோ நேரம் வாயை போத்திட்டு இருந்தவன் கையை எடுக்கிறாரு. ஸோ இவர் தான் ஹீரோயினுடைய அக்காவுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜியோ. ஸோ ஹீரோயின் ஜியோ கிட்ட, நான் எவ்வளோ நேரம் தம் கட்டியிருந்தேன், நானும் என்னுடைய அக்காவை மாதிரி வாட்டர் டீமனாக மாறி ஃபியூச்சரில் கோல்டன் வேவை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜியோ வந்து, நீ 5 நிமிஷம் தான் தம் கட்டிட்டு இருந்தேன், உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? உன்னுடைய அக்கா வந்து ஒரு வாட்டர் டீமன், அவளால் ஈஸியாக தண்ணிக்குள்ளே ப்ரீத் பண்ண முடியும், பட் நீயும் அவளே மாதிரி வரணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், ஏன் அவளால் மட்டும்தான் பண்ண முடியுமா, என்னாலையும் பண்ண முடியும், நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்பளம் சுட்டதெல்லாம் போதும், நானும் அவளே மாதிரி வந்து காட்டுவேன் பாருங்க அப்படின்னும் போது காருக்கு வெளியில இருந்து ஹீரோயினுடைய அக்கா காரி வரான். இவங்க தான் அது போல. ஸோ ஹீரோயினும் அந்த ஜியோ கிட்ட, நானும் என்னுடைய அக்காவே மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கணும், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவோமா இன்னொரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து அந்த அக்கா காரி வந்து, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய பொருளை டச் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயினும், நான் ஒன்றும் உன்னுடைய ஆளை அபேஸ் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு போது இதை கேட்ட ஜியோவும், சேச்சா அழகா பிறந்தது அவ்வளோ தப்பா, அக்காவும் தங்கச்சியும் ஆளுக்காளு எனக்காக சண்டை போடுறீங்களே அப்படின்னும் போது அதுக்கு அந்த அக்கா காரி, உன் நினைப்புல நெய் விளக்கு ஏத்த உன்னை யாரு சொன்னா, நான் என்னுடைய எஃப்எம் சொன்னேன் அப்படின்னும் போது ஜியோடைய மூஞ்சி ஜிப்புன்னு சுருங்கி அப்படியே மழுப்பி சிரிக்கிறான். அடுத்ததான் அந்த அக்கா காரி, அதுக்கப்புறம் ஜோ, அதுக்கப்புறம் எல்லாருமே டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக போட்டு கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வெளியில வராத, என்ன நடந்தாலுமே காரை விட்டு இறங்கக்கூடாது சரியா அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயினும், சரி நீங்களும் சேஃபா போயிட்டு வாங்க சரியா, தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட கிரியேச்சர் இருக்கும், ஸோ சேஃபா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறாங்க. அடுத்தது இந்த டாஸ்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ற மிஸ்டர் ஜோ வந்து உறுதிமொழிலாம் எடுத்து, நம்மளுடைய எல்லோ ரிவர் டீம் சக்சஸா கோல்டன் வாட்டரை கிரியேட் பண்ணி நம்ம ஹார்பருக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறாரு. ஸோ ஹீரோயினுடைய அக்கா காரியோடைய டீம் வந்து எல்லோ ரிவர், அதே மாதிரி ரெட் ரிவர், ப்ளூ ரிவர் அப்படின்னு இதே மாதிரி 2 இது இருக்குது போல. ஆனா எல்லாராலையுமே அந்த கோல்டன் வாட்டரை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வாட்டர் டீமனா மாறினா மட்டும்தான் பண்ண முடியும் போல. இப்போ அந்த அக்கா காரி வந்து வாட்டர் டீமனா மாறி இருக்கால அந்த மாதிரி. ஸோ ரிவர் டீமுக்குன்னு தனித்தனியாக ஃபேமிலி கார்டும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டர் ரோவும் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி அப்படின்னு சொன்னதுமே இந்த அக்கா காரியும் ஜோவும் அவங்க ஃபேமிலி கார்டை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாடியில் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் அம்ப விட்டு வெடி சத்தம் வானத்தை கிளிக்க ஃபயரை கிரியேட் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறாங்க. அடுத்தது இந்த ஜியோ இருக்கான் இல்லையா, அவன் தண்ணிக்குள்ளே டீப்பாக போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே ரொம்பவே பிரகாசமாக ஒன்று ஜோக்கு முன்னாடி போகிறத பார்த்து, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு டார்ச் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கிறத இவன் பார்க்குறான். பார்த்தா அது கடல் அரக்கம் போல. அதை பார்த்து ஜியோ வந்து ஸ்லிப் ஆக அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து கார்ல இருக்கான் இல்லையா, ஒரு கவர் எடுத்து ஃபேஸ்ல கவர் பண்ணிட்டு அவ வந்து இந்த மூச்சு விடாம இருக்கலான்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் வானத்துல பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அக்கா காரி இருந்த போட் வந்து ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வெடிச்சு செதறுமா. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து அலறும் போது அந்த ஃபயருக்கு முன்னாடி அக்கா காரி வந்து குத்து உயிரும் கொலை உயிருமா எந்திரிச்சு நடந்து ஹீரோயினை பார்த்து வந்துட்டு இருக்கிறா. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் காணாதுமா ஹீரோயினுக்கு இன்னுமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கார் மிரர் மேல மிஸ்டர் ரோ வந்து பொத்துன்னு விழுது, சாசா இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து இன்னுமே கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரிவர்ல இருந்து அந்த கடல் ராட்சசன் அசுர வேகத்துல வந்து அங்கிருந்த எல்லா இடத்தையுமே சுக்குநூறா நொறுக்கி இப்ப ஹீரோயின் இருக்கிற கார் மேலேயும் அதோடைய ஆக்ரோஷத்தை காமிக்க, ஹீரோயினும் பாவம் சின்ன பிள்ளையா தனியா வர இருக்கான் இல்லையா, ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. அப்படியே சீன் கட் ஆகி அடுத்தது இந்த நியூஸை கேள்விப்பட்டு ப்ளூ ரிவர் டீம், அதாவது
இருக்கும்போது மொத்தம் இன்னும் 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ ரிவர் டீம் டான் இந்த இடத்துக்கு வந்து மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. ஸோ ஹீரோயின் காருக்கு வெளியில் வந்து கீழே மயங்கி கிடந்திருப்பாங்க. ஸோ டானும் ஹீரோயினை எவ்வளோ எழுப்பி பார்த்துமே எந்திரிக்கலை. அப்போ தான் ஹீரோயின் காலத்தில் எல்லோ ரிவர் ஃபேமிலி கார்டு இருக்குன்றத பார்த்துட்டு இது எப்படின்னு தெரியாமல் டான் குழம்பி போயிருக்கிறாரு. ஏன்னா அந்த கார்டு இருக்கு இல்லையா, அது ஹீரோயினுடைய அக்காக்காரியோடையது. இவங்களுக்கு அப்படி என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ டானும் கன்ஃபியூஸ்ல இது எப்படியா இருக்குன்ற மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்க. அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ ரொம்பவே வளர்ந்து வெள்ளாவில் வச்சு வெளுத்த வெள்ளரி பழம் மாதிரி பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு கூலிங் கிளாஸும் போட்டுக்கிட்டு போட்ல சருன்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போட்ல இருந்து ஒரு துணி எடுக்கவும் அதுல இருந்து ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க யாருன்னு பார்த்தா இது வாத்து வால்டர். இது ஹீரோயினுக்கு எப்போதுமே சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு நிறைய பவரும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஹீரோயினையே தூக்கிடும்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலி கார்டு எடுத்து அதில் பிளட்னால ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு லொக்கேஷனை டிவைஸை ட்ராக் பண்ணி ஓரளவுக்கு புதையில் இருக்க இடத்த கெஸ் பண்ணி உறுதிமொழியெல்லாம் எடுத்து நான் தான் எல்லோ ரிவர் சாசா, நான் இப்போ கோல்டன் வேவை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறா. ஸோ வாத்து வால்டரும் பார்த்தீங்கன்னா அவளுடைய பாடியோடைய கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்குது. பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு வந்து அந்த வாத்து வால்டர் வந்து காட்டி விடவும் நம்ம ஹீரோயினும் அந்த கனெக்ட் ஆகிருக்கிற ரோப் இருக்கு இல்லையா, அதை அவுத்து வாத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவளுடைய அக்காவே மாதிரி வாட்டர் டீமனுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுத்து பக்காவாக மாறி இருக்கிறா. அதே மாதிரி அவள் தண்ணிக்குள்ளே அந்த கோல்டன் வேவையும் கிரியேட் பண்ணி டார்ச் அடிச்சு பார்த்துட்டு போயிட்டு அங்கே ஒரு மெக்கானிசம் டிவைஸ் இருக்கிறத பார்த்துட்டு அது மெதுவாக ஓப்பன் பண்ணா அந்த மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகி அங்கே இருந்த தண்ணி எல்லாமே அது வழியாக போயிடுது. அடுத்தது தண்ணி போனதுமே அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸில் இறங்கி வரவும் அங்கே ஒரு பெரிய கோட்டையே இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பண்ணுறான்னு பார்த்தா அது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ரோமி. இவன் வந்து அந்த ப்ளூ ரிவர் டீமை சேர்ந்தவன். அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி கோல்டன் கேவுக்கு நீ போயிட்டியா, அங்கே ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு டவுட்டு, நான் இப்படி கோல்டன் கேவுக்குள்ளே இருக்கும்போது உனக்கு எப்படி சிக்னல் வருது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரோமி வந்து நாமெல்லாம் வாட்டர் டீமன் பா, நமக்குலாம் டீப் சீலையும் சிக்னல் கிடைக்கும், அதை விடு உனக்கு அங்கே எதுவும் கிடைச்சிதா அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் அதை நான் பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி அங்கே இருந்த இடத்துல எல்லாம் ஃபயரை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி பற்ற வச்சதுமே அது வரிசையாக பற்றிட்டு வருது. அப்போ தான் ரோமியும் நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்ணி நீ கோல்டன் வேவை கிரியேட் பண்ண போகிறேன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பட் நீ எனக்கு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லணும் போது அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் கோல்டன் வேவை கிரியேட் பண்ணி ஃபயரை ரெடி பண்ணிட்டேன், இப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய நாகா ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு போது அதை கேட்ட ரோமியும் வாவ் நாகா ஸ்டாச்சுல எத்தனை ஹெட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் அதை எண்ணி பார்த்துட்டு இந்த நாகா ஸ்டாச்சுக்கு 9 ஹெட் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்போ அது கண்டிப்பா ராயல் ஃபேமிலியோடைய கல்லறையாக தான் இருக்கும். ஏன்னா அது சிம்பிள் ஆஃப் ராயல் ஃபேமிலி. ஸோ அந்த டாம்குள்ள ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் இருக்கான்னு பாருன்ற மாதிரி சொன்னேன். அப்படியே சீன் கட் ஆகி இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ரீட்ல ஜூஸ் குடிச்சிட்டு நிற்கும் போது ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி வந்து அந்த பொண்ணை இடிச்சிட்டு நிற்க கூட இல்லாமல் சாரி சொல்லிட்டு போறான். இதை பார்த்து அந்த பொண்ணை அவனை திட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனை துரத்திட்டு வரிசையாக அடியாட்கள் வந்துட்டேன் அந்த பொண்ணை ஒரு ஜூஸ் கூட குடிக்க விடாம இடிச்சிட்டு போறாங்க. இதை பார்த்து அவளும் அட பாவிங்களா ஒரு ஜூஸ் கூட குடிக்க விட மாட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது இப்போதான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவனை தான் எல்லாருமே துரத்திட்டு வராங்க. எப்படி மூச்சு அரைக்க வந்து நிற்கிறான் பாருங்க. ஸோ இவனை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே இன்னசென்ட், யாருக்கிட்டையுமே சத்தமாக பேசக்கூட மாட்டான். பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக அழகா ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கின்னு டை கட்டிக்கிட்டு மூச்சிரைக்க ஓடி வந்து இப்போ தட்டு தடுமாறி நின்று அங்கே ஒரு ரிவரில் போட் இருக்கிறத பார்த்து ஆற்றுல ஏறி அபேஸ் ஆகிடலான்ற மாதிரி அந்த போட்டில் ஏறான். ஆனால் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவனை விடாமல் அந்த கேங் வந்து அவனை ஃபாலோ பண்ணி வந்து அந்த கேங் லீடர் காயும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ இருக்கிற போட்டில் பாஞ்சு வரேன். ஹீரோக்கு பயம் வருது. கேங் லீடரும் நம்ம ஹீரோ கிட்ட என்னமா ஓடி வர, ஒழுங்கா உன்னுடைய ஃபேமிலி கார்டை கொடுத்துரு, இல்லாட்டி சம்பவம் சந்தி சிரிச்சிடும் அப்படின்னும் போது ஸோ இப்போ தான் கேங் லீடர் எதுக்கு நம்ம ஹீரோ துரத்திட்டு வராங்கன்ற மாதிரி ரீசன் தெரியுது. ஸோ அந்த கேங் லீடர் வந்து டான் டீமை சேர்ந்தவன். ஹீரோ வந்து பிஸ்னஸ் விஷயமா அந்த ஊருக்காரவும் அவன்கிட்ட ரெட் ரிவருக்குள்ள ஃபேமிலி கார்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட இருந்து பிடுங்கத்தான் அந்த கேங் லீடர் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருந்திருப்பான். இப்படி கேங் லீடர் அவனுடைய அதை கேட்டதுமே ஹீரோவும் பயந்து அலறி போய் இதை மட்டும் நான் தரவே மாட்டேன், இது இல்லாட்டி என்னுடைய அப்பா வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்க பட் எதுவுமே ஒர்க்காகல. அந்த கேங் லீடர் கன்னை எடுத்து ஷூட் பண்ணவும் ஹீரோவும் சாஃப்டான சாத்துக்குடின்றதுனால அவனுக்கும் பயம் வந்து அவனுடைய ஃபேமிலி கார்டை அந்த கேங் லீடர் கிட்ட கொடுக்க அதை வாங்கின கேங் லீடர் செக் பண்ணி பார்த்துட்டு இது டூப்ளிகேட் அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ ஷூட் பண்ண அவனும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணி அடியாட்களும் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் நாகா ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கிற ராயல் கிங் அந்த கல்லறையை வந்து பார்த்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த சைடுன்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி எல்லா சைடையுமே சீல் பண்ணியிருக்குன்ற மாதிரி அந்த ரோமி கிட்ட சொல்லும்போது அதுக்கு ரோமியும் இது உங்க ஃபேமிலியை சேர்ந்தவர், இவருடைய பாடியை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் வாட்டர் கேவை கிரியேட் பண்ணி ரொம்பவே சேஃபா வச்சிருந்தாங்க. இப்போ நீ அதை ஓப்பன் பண்ணணும்னா உன்னுடைய ஃபேமிலி கார்டு இருக்குல்ல அதை கிங் மேலே இருக்கிற சென்டர் மேலே வச்சதுமே அந்த பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீ அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். பட் அப்படி ஓப்பன் பண்ணதுமே அதுல இருந்து ஃப்ரீஸான வேவ்லாம் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி அவனுடைய ஃபேமிலி கார்டை இன்சர்ட் பண்ணவும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி ஃப்ரீஸான வேவ் வந்து வருது. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா எப்படியோ வேவெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின்
அந்த ராஜாவுடைய கலரை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ராஜாவோட ஹெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தங்க சுவட்டையும் எடுத்து வச்சுக்கிறா. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் மெதுவா தண்ணிக்குள்ள அவனுடைய சட்டையை வந்து ரிமூவ் பண்ணவும் அவனுடைய செஸ்ட்ல ரெட் ஃபேமிலி கார்டு வந்து இன்செர்ட் ஆகி இருக்குது. அவனை கேங் லீடரும் விடாம துரத்த ஹீரோவன் தண்ணிக்குள்ள மயங்கி விழுந்துடுறான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அந்த தங்க சுவட்டை எடுத்து அதை ரீட் பண்றா. அதுல 3 ரிவர் டீம்ல உள்ள 3 வாட்டர் டீமனும் சேர்ந்து பண்ணா மட்டும்தான் சீக்ரெட் பேஸை கண்டுபிடிக்க முடியும். பட் அது ரொம்பவே டேஞ்சரஸ். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட அது ஒரு பெரிய ஃபயர் ஆக்கி அந்த இடமே வெடிச்சு சேதற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இருக்கிற இடமே சேக்காகி நாகா ஸ்டாச்சுலாம் பாத்தீங்கன்னா வில்ற மாதிரி இருக்கவும் ஹீரோயின் உடனே அங்கிருந்து பாஞ்சி எப்படியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிற அதே ரிவர்ல தான் இருப்பான். ஹீரோனுடைய ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதான் அவனுடைய செஸ்ட்ல இருந்த ஃபேமிலி கார்டு ஆக்டிவேட் ஆகி ரிவர்ல இருந்த ஃபிஷ் எல்லாம் ஒரு பால் மாதிரி உருண்டு ஒரு கவசம் மாதிரி கிரியேட் ஆகி ஹீரோவை துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே போய் ஃபோர்ஸா விழுது. அந்த கேப்ல நம்ம ஹீரோடைய உடம்புல இருந்த புல்லட் வந்து கீழே விழுந்து அவனுடைய காயமும் ரொம்பவே ஈஸியா காணாம போயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கேங் வந்து சும்மா இருப்பாங்களா? சும்மா சரா மாதிரியே கண்ணை ஏம் பண்ணி டமால் டுமில்னு ஷூட் பண்ண ஹீரோ மேல ஒரு புல்லட் பட்டுருது. ஸோ ஹீரோவும் மெதுவா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயினும் தண்ணிக்குள்ள இருந்து மேலே வர ஹீரோவும் கரெக்டா ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இப்படி 2 பேருடைய கண்ணும் கொள்ளையடிக்க ஹீரோயின் மேல போகவும் ஹீரோ கை கொடுக்க சொல்லி கையை நீட்டுறான். இப்பதான் ஹீரோயின் ஹீரோடைய செஸ்ட்ல இருக்கிற ஃபேமிலி கார்டை பார்த்து உடனே ஹீரோவை பார்க்க வரவும் ஆனா ஹீரோ வந்து அப்படியே மயங்கி போயிடுறான். அடுத்தது அந்த கேங்ல ஒருத்தன் பறந்து போய் விழுறான். யாரு பார்த்த வேலைடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவனை பறக்க விட்டுருக்காங்க. ஸோ கேங்ல ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட நாங்க ப்ளூ ரிவர் டீமை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இவன் வேணும், ஒழுங்கா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுன்ற மாதிரி ஆக்ஷன்ல சொல்ல என்னை தாண்டி அவனை தொடுங்கடா பார்ப்போம், எனக்கு சண்டெல்லாம் சம்சா சாப்பிட்ற மாதிரிடா அப்படின்னு சொல்ல அந்த கேங்கும் மாத்தி விடாம ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோ மேல கன் ஃபயர் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த கேங்கை ஒரு பொழந்து கட்டிட்டு ஹீரோவை தூக்கிட்டு தண்ணிக்கு மேல வந்து ஹீரோவை போட் மேல தூக்கி போடுறான். அங்க இருந்த கேங் ஹீரோயின் மேல ஏம் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் ஒரு விசில் அடிக்க நம்ம வால்டர் வந்து அந்த கேங்கை பொழந்து கட்ட ஹீரோயினும் அந்த வால்டர் காலை பிடிச்சி பறந்து பந்தாடி அடி நொறுக்கி கேங் லீடரையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஸோ அந்த கேங் லீடரும் நம்ம ஹீரோயினை பார்த்து அடே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு ஆளே அடையாளம் தெரியாம போயிட்டா அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான். அதுக்கு என்ன இப்போ நீ போய் உன்னுடைய டான் கிட்ட ரெட் ஃபேமிலி கார்டை நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப. அதுக்கு கேங் லீடர் இதெல்லாம் டான் கிட்ட சொல்ல முடியாது, இப்படி மட்டும் சொன்னா என்னுடைய டங்கு வர அறந்துரும் அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்க அடுத்தது நம்ம ஹீரோயினும் ஃபாஸ்டா மூவ் ஆகி போட்ல போகவும் அவளுடைய முதுகுல ஒரு மாதிரி அலர்ஜி வருது. அவளால போட்டை வந்து ஓட்டவே முடியல. உடனே அவகிட்ட இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டதும் இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்துட்டான். ஸோ அப்படியே அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. உடனே ரோமிக்கு கால் பண்ணி நீ சீக்கிரமா கிளம்பி வா, என்கிட்ட அந்த ரெட் ஃபேமிலி கார்டு இருக்குது அப்படின்னும் போது ரோமியும் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி வந்துடுறான். ஸோ இவன் தான் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தவன் ஃப்ரெண்டுக்காரன். இப்போ ஹீரோயினை பார்க்க அவளுடைய வீட்டுக்கு வரான். இவன் பாக்குறதுக்கு சில்க் சட்டையை போட்டுக்கிட்டு கையில சிக்கின்னு ஒரு பை வச்சுக்கிட்டு கொடையும் வச்சுக்கிட்டு கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டைலா வாக் பண்ணிட்டு உள்ள வரவும் வால்டர் அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. அவனை பயந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஃபிஷ் டேங்க்குள்ள கைவிட்டு ஒரு ஃபிஷ் எடுத்து இந்தா இதை நீயே வச்சுக்கோ, இப்படி வந்தவனுக்கு வரவேற்பு கொடுத்தது போதும், நான் அவனுக்கு சின்ன வயசுல பறக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேனே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து வந்து துணியை ரோமி மேல போடவும் உன்னை யாரு சில்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர சொன்னா, நான் கரெக்டான டைமுக்கு வந்தேன், இல்லைன்னா வால்டர் உன்னை வச்சு செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை டேங்க்ல போடுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோமியும் என்ன என் மேல துணியெல்லாம் போடுற, இப்படிதான் என்ன ரிசீவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இது போதும், ஓவரா பில்டப் பண்ணாம நான் சொல்றதை கேளு, உன்னுடைய ரிவர் டீம்ல இருந்து கேங் லீடர் கூட நான் சண்டை போட்டுட்டு தான் ரெட் ரிவர் ஃபேமிலி கார்டை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கு ரோமியும் அவன் கிடக்குறான் அந்த கண்ணை, ஃபர்ஸ்ட் நீ ரெட் ரிவர் ஃபேமிலி கார்டு எங்க இருக்கு என்கிட்ட சொல்லு, வந்ததுல இருந்து வளவலன்னு பேசிட்டு இருக்க, இப்படி நீ ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா பேச உடனே ஹீரோயின் சவுண்டாவோட பேசுற சப்பா முக்கா அப்படின்னு கத்தி எடுத்து ரோமி வரல் கடியில நிப்பாட்டி விட்டுட்டு சவர்ல தான் ரெட் ஃபேமிலி கார்டு ஆன்செஸ்ட்ரல் கார்டு இருக்குது அப்படின்னும் போது ரோமியும் உள்ள போய் பார்க்க ஹீரோ வந்து பாத் டப்ல படுக்க வச்சிருக்காங்க. ஸோ ரோமியோ ஹீரோவை பார்த்துட்டு ரெட் ஃபேமிலி கார்டு எப்படி இவனுடைய உடம்புல இன்செர்ட் ஆயிருக்குது, இவனை ஏன் இப்படி பாத் டப்ல போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது இவனுடைய காயம் ஃபேமிலி கார்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோமியும் இதெல்லாம் எப்படி நம்ப முடியும், காயம் எப்படி ஆறும், அவனுடைய நோஸ்ல இருந்து பிளட் எல்லாம் ப்ளீட் ஆகுது, பட் அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், யாருக்கிட்ட காது குத்துற அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவகிட்ட இருக்கிற கத்தியை வச்சு ஹீரோ மேல தூக்கி வீசவும் அது ரோமியோ ஒரு பிடுங்கவும் ஹீரோவும் வழியில லைட்டா எந்திக்காம கொஞ்ச நேரத்துல அவனுடைய காயம் ஆட்டோமேட்டிக்கா மாயமா போயிடுது. இதை பார்த்த ரோமியும் ஆமா நீ சொல்றது இப்ப நான் நம்புறேன், இது எப்படி பாசிபிள், என்னால நம்பவே முடியல அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் ஃபேமிலி கார்டுனால தான் அவனுடைய காயம் வந்து கொஞ்ச நேரத்துல காணாம போகுது, காயம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அது ஆரம்பம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்ல ரோமியோ ஹீரோ கிட்ட நீ யாருடா அவனுடைய நேம் என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்கறான். அதுக்கு ஹீரோ வந்து பயந்து ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என்னுடைய அம்மா கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணாலுமே அரேஞ்ச் பண்ணி தரேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு ரோமி கிட்ட கெஞ்ச உடனே ரோமியும் உன்னுடைய கண்ணில்
சொல்லி வைக்க என்னை பார்த்தா கிட்னாப் பண்ற மாதிரியாடா இருக்குது, என்னைய பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு தேவைப்படுற மெடிசன் இருக்குது, எந்திரிச்சிட்டல அதை போட்டுக்கோ, பெயின் இருக்காது அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோயின் கூட தான் இருக்கான்ற மாதிரி ஹாப்பியா அவளை பாக்குறான். அதுக்கு ரோமி ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லு, இந்த ஃபேமிலி கார்டு நிஜமாவே உன்னுடையது தானா அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் இது என்னுடைய பரம்பரையில இருந்து தான் வந்தது, என்னுடைய முன்னோர்கள் அப்போதுல இருந்து இதை வச்சிருக்காங்க, நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோயினும் என் பின்னால ஹீரோவை கூட்டிட்டு வா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோமியும் இத்தனை நாளா இந்த ரெட் ஃபேமிலி கார்டு எங்க இருந்துச்சுன்னு தெரியாம தான் எல்லாருமே குழம்பிட்டு இருந்தாங்க, இப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்ல அடுத்ததான் கேங் லீடர் அவனுடைய கேங்கை கூட்டிட்டு ஹீரோயின் வந்து போட் இருக்கிற இடத்துல நின்று ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த அலர்ஜி வரும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா இல்லையா, அது வந்து கேங் லீடர் கைக்கு கிடைக்குது. அதை அவன் எடுத்து அவனுடைய ஆளுங்க கிட்ட கொடுத்து இந்த ட்ரக் இன்ஜெக்ஷன் எந்த டீலர் கிட்ட இருந்து சப்ளை ஆயிடுச்சுன்ற மாதிரி செக் பண்ணி சொல்லிட்டு டானுக்கும் இதை ஃபோன் பண்ணி சொல்லவும் அதுக்கு டான் வந்து அவ ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு சொன்னா அது நம்புற மாதிரியா இருக்குது, அவ சீக்கிரமா எதுலையுமே அடிக்ட் ஆகிறவா கிடையாது, அது என்னன்ற மாதிரி சீக்கிரமா கண்டுபிடி, அடுத்தது எனக்கு அந்த ரெட் ஃபேமிலி கார்டும் ஹீரோயினும் உடனே வேணும், அவங்கள சீக்கிரமா பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டான் எல்லாரோடைய பயோடேட்டாவையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல கோல்டன் வேவ் கிரியேட் பண்ணும்போது ஏற்பட்ட டிசாஸ்டர்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லார் லிஸ்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது ஹீரோடைய ஃபேஸ்ல துணியை போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி 2 பேத்த கொலை பண்ணி புதைச்சிட்டு அந்த குழியை தோண்டிட்டு இருக்கா, 2 டெட் பாடியோடைய கை தெரியற மாதிரி தான் புதைச்சி வச்சிருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயப்பட ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதை பாரு, நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு அப்பாவே ஆவின் பால் மாதிரி ஆக்ட் பண்ணாம உண்மையை ஃபுல்லும் சொல்லணும், இல்லாட்டி நாங்க இப்போ தோன்ற குழி உனக்கு தான், கொன்னு புதைச்சி நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டேன். ரோமியோ ஹீரோ பார்த்து நாங்க யாருன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் பயத்துல நீங்க வாட்டர் டீமன், உங்களுடைய ஒர்க் நீங்க வாட்டர் வேவை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அது போக 3 ரிவர்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய வெல்த் திங்ஸை வெளியில இருந்தா திருட போக சான்ஸ் இருக்குதுன்னு அதை தண்ணி கடையில ஒரு ஸ்விஸ் பேங்க் ஓபன் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இதை கேட்ட ரோமியும் சரி அப்போ கோல்டன் வேவ் வாட்டரை என்னன்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் கோல்டன் வேவை ஃபேமிலி கார்டு இருந்தால் தான் கிரியேட் பண்ண முடியும், அதுதான் நமக்கு கைட் பண்ணும், அதோட ஹெல்ப்னால தான் வேல்யூபிளான திங்ஸை சேஃப்டியாக ப்ரொடக்ட் பண்ண முடியும், அப்படி பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது பெரிய ஃபயரை வந்து கிரியேட் பண்ணி வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது, கடல் அரக்கணும் வெளியில வந்து எல்லாருமே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு கார்டு இருக்கும், அதை வச்சு தான் வேவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டர் டீமனும் ப்ராக்டிஸ் பண்ண தான் வாட்டர் டீமனாக மாறி அவங்களால தண்ணிக்குள்ளேயும் ப்ரீத் பண்ண முடியும். அதில் ரோமி ரொம்பவே எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி புட்டு வைக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து இந்த ரோமி கிட்ட நீ எதுவும் அவன் கிட்ட சொன்னியா என்ன, உன்னை பற்றி பெருமையாக சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ரோமியும் நைஸாக நழுவி ஹீரோ வந்து பாவப்பா அவனை பார்த்தாலே பச்சை முகம் மாதிரி தெரியுது, அவனை போய் நான் டவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அங்கே டம்மியாக மண்ணுக்குள்ளே செட் பண்ணி வச்சிருந்தா கையை எடுக்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மெதுவாக இருக்கும். அதை பார்த்த ஹீரோ பயத்தில் கண்ணெல்லாம் மூட பட் ஹீரோயின் ஹீரோடைய கையில் கட்டி இருந்தா கட்டை தான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீயும் என் கூட ரிவருக்கு வர வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோயின் ரோமி ஹீரோ அப்படின்னு எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் ரோமி கிட்ட நான் தங்க சோட்டில் இருந்ததை ரீட் பண்ணேன், அதில் நம்ம 3 ரிவரை சேர்ந்த வாட்டர் டீமன் அவங்களுடைய ஃபேமிலி கார்டை வச்சு தான் கோல்டன் வேவை கிரியேட் பண்ண முடியும்னு ரீட் பண்ணேன், அதே மாதிரி அப்படி கிரியேட் பண்ணாதான் கோல்டன் கேவுக்குள்ள ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும், அது ரொம்பவே முக்கியம், அது மாதிரி 3 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ரோமியே நீ சொல்றது சரியாவே இருந்தாலும் நம்ம கிட்ட 3 பேருடைய ஃபேமிலி கார்டு இருந்தாலும் வாட்டர் டீமனா நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் ஹீரோ பார்த்து அதுதான் ஹீரோ இருக்கான்ல இவனுக்கு வாட்டர் டீமனா மாறுறதுக்கு நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும், ஏன்னா நீ தானே வேர்ல்டுலேயே பெஸ்ட் வாட்டர் டீமன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோமி வந்து என்னது அதுக்கு நீ இவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், தயிர் சாதத்துக்கு தடியடி எப்படி வரும், அவன்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இல்லை நான் ரெடியா இருக்கிறேன், என்னுடைய உயிரை காப்பாத்தின ஹீரோயினுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோமியும் ஆழம் என்னன்னு தெரியாம ஆட்டுக்குட்டி காலை உள்ள விட்டுருச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் அடிக்க அடுத்தது ரோமியும் ஹீரோ கிட்ட வாட்டர் டீமனா மாறணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணிக்கு மேலேயும் தண்ணிக்கு கீழேயும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல 6 டைப் இருக்குது, எப்படி வாட்டரை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் சைட் அடிச்சுக்கிட்டே அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இதை நோட் பண்ண ரோமியும் ஹீரோக்கு ஒரு அடியை போட்டு நான் உனக்கு மூச்சு விடாம கிளாஸ் எடுத்தா நீ என்னடானா வேற எங்கேயோ லுக் விடுற அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து அப்படியே லைட்டா முறைக்கிறாங்க. ஹீரோவும் நான் கிளாஸை தான் கவனிச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் இமேஜின்குள்ள போயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே ரோமியும் அப்பவா நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி ரிவருக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ரோமி ஹீரோ கிட்ட எப்படி வாட்டரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைவ் அடிச்சு புத்தா சிட்டிங் மாதிரி இருந்து எப்படி வாட்டரை கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணி அடுத்து ஃபிஷ் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய வேவை வந்து கிரியேட் பண்ண மேலே இருக்க போட் வந்து ஷேக் ஆகுது. ஹீரோயின் வந்து போட் வந்து ஸ்டாப் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ரோமி மேலே வரவும் அதை
பார்த்த ஹீரோ வாவ் எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கிளாப்லாம் பண்ணுறான். பட் ரோமி இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே டயர்டில் பெருமூச்சு விடுறான். அப்படியே சீன் கட் ஆகி அடுத்தது கேங் லீடர் ஹீரோயின் இருந்த போட்ல இருந்து ஒரு ட்ரக் எடுத்திருப்பான் இல்லையா, அதை என்கொயரி பண்றதுக்காக நைட் டைம்ல கொட்டுற மலையில லோக்கல் ட்ரக் டீலரை அடிச்சு கேட்க அதுக்கு அவனும் அந்த ட்ரக்கை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது அனிமலுக்கு யூஸ் பண்ற ஸ்லீப்பிங் டோஸ் அப்படின்னு சொல்ல உடனே கேங் லீடர் டானுக்கு கால் பண்ணி இதை சொல்ல அதை கேட்ட டானும் நினைச்சேன் எனக்கு உடனே ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கேங் லீடரும் எல்லா லீடையும் பிடிச்சு போயிட்டு இருக்கிறோம், ஒரு 2 நாள்ல ஹீரோயினை பிடிச்சு உங்ககிட்ட வந்து கொடுத்துருவோம் அப்படின்னும் போது அந்த டைம்ல ட்ரக் டீலரும் வழியில துடிச்சு கத்த இந்த சவுண்டு கேட்ட டானும் அங்க என்னடா சத்தம் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு கேங் லீடரும் அது ட்ரக் டீலரை அடிச்சு கொஞ்சம் விசாரிச்சோம் அதான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட டான் டென்ஷன் ஆகி அட மடச்சாம்பிராணி எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கிளீனா பண்ணணும் இப்படியா மிச்சம் மீதி வைப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே கேங் லீடரும் அந்த இடத்துல அந்த டீலரை வந்து சுட்டு தள்ளிடுறான். அடுத்தது நம்ம ஹீரோ பாத் டப்ல கண்ணை மூடிட்டு சடனா முழிச்சு பார்க்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணத்துல கை வச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எந்திரிச்சதும் ஆமா தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வாட்டர் டீமனா மாறதுக்கு புத்தா சீட்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் அதுதான் உனக்கு வந்துருமே உன்னால தான் பிரீத் பண்ண முடியுது, நீ வாட்டர் டீமனா மட்டும்தான் இப்ப மாறணும் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய காலை பார்த்து சைட் அடிக்க அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கண்ணு கட்டுப்பாடு இல்லாம எங்கேயோ போகுது போல அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து ஐயோ நான் தப்பான மோட்டிவ்ல எல்லாம் பார்க்கலங்க, உன்னுடைய காலில் கட்டி இருக்கிற அந்த வேர்ட் மீனிங் வந்து கோ டை தானே அதை தான் பார்த்தேன் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் ஆமா எல்லாருமே ஒரு நாள் சாக தானே போறோம் அதனால தான் நானும் என்னுடைய காலில் அதை போட்டு வச்சிருக்கிறேன், அதுக்கு என்ன சரி நீ கிளம்பி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து உனக்கு நைட்டு கொசெல்லாம் ரொம்பவே கடிக்கும் இல்லையா அதனால தான் அதுல ஓடனில் இருக்குது அதை எடுத்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி காதல் அருவியா கொட்ட அதுக்கு நம்ம ஹீரோயின் ரியாக்ட் பண்ணாம எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு அங்கேயே ஒரு நோ என்ட்ரி கார்டை போட ஹீரோவும் சரி உன்னுடைய ஃபோனை கொடு நான் என்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்குற இடத்துல இருந்து ஹீரோயினை பற்றி பெருமையாக பேசி நான் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ரிவர் பக்கம் கூட்டிட்டு வரா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமா ரோமி எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அவனுடைய ஃபேமிலி கார்டை அந்த டான் கிட்ட இருந்து வாங்க போயிருக்கான் அப்படின்னும் போது உடனே ஹீரோவும் ஆமா அந்த ப்ளூ ரிவர் டீம் சரியான காட்டு மிராண்டிங்க, கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள கண்ணா பண்ணு சுட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து ரோமியோ அந்த டீம் தான்றதை மறந்துடாத, அது சரி இப்போ உனக்கு பிரேக்கிங் ஃபிஷ் டெஸ்ட் இருக்குது இதில் நீ பாஸ் ஆகிட்டா உனக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோ வந்து ஃபிஷ் பிரேக்கிங்கா அது எனக்கு கை வந்த கலை, நானும் என்னுடைய அப்பாவும் கிச்சனில் அவ்வளோ அழகாக மீனுக்கும் முள்ளுக்கும் வலிக்காமல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே முதல கூட்டம் பந்திக்கு ரெடியாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஆத்தாடி முதல்ல அப்படின்னு அலறி அடிக்க அப்போ நம்ம ஹீரோயின் இதுதான் ஃபிஷ் பிரேக்கிங், நீ முதல்ல கிட்ட இருந்து தான் வின் பண்ணணும், அது கடிக்கிறது லயனை விட ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், அதை வின் பண்ணணும்னா அது கூட போராடி நீ வின் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸாக கொடுக்காம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆளை விடுங்கடா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்ப ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்துட்டு சேரில் உட்கார வச்சு அவனுக்கு ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை சாப்பிட்டு முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன் இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உனக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொன்னேன் பட் இந்த முதலுக்கு நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன்னு சொல்லலையே அப்படின்னு பாவமாக கேட்க அதுக்கு ஹீரோயின் இதில் நீ பாஸ் ஆனாதான் உன்னால் வாட்டர் டீமனாக மாற முடியும் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அது வர வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஹீரோ உடம்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, அவனுடைய கழுத்தில் ஏதோ நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆக உடனே அவனுடைய கழுத்தை பிடிக்க அவனுடைய ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்த ஹீரோயின் நீ வாட்டர் டீமனாக மாறிக்கிட்டே வர, ஏன்னா வாட்டர் டீமனுக்கு ரிவர் ஃபிஷ் பிடிக்காது, அதை சாப்பிட்டா அலர்ஜி வரும், உடம்புல பிளட் செல்ஸ் வந்து பிளாக் ஆகி கொஞ்ச நேரத்திலே உயிர் போயிடும், இது இப்போதைக்கு சரி பண்ணணும்னா என்கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்குது, ஃபைனல் டிசிஷன் வேணும்னா அதுக்கு நம்ம கோல்டன் வாட்டரை கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து வர கோல்டன் சூப் தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த அலர்ஜி போட்டோ காமிச்சிட்டு இப்படிதான் ஆகும், இது அப்போதுல இருந்தே இருக்குது, இதை தான் நான் எடுத்துட்டு வந்தேன், தங்க சுவட்டில் இருந்துச்சு, அந்த கோல்டன் சூப்பை வச்சு நார்மல் மனுஷன் வாட்டர் டீமனா மாற முடியும், இதை நான் ரோமி கிட்ட கூட சொல்லல, அவன் கிட்ட ஃபேக்காக தான் சொன்னேன், ஏன்னா அவனுடைய ஃபேமிலிக்கு இது தெரியாதுன்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ முதுகுல அந்த சிம்பிள் ஆக்டிவேட் ஆகி அவன் கீழே விழவும் ஹீரோயின் இன்ஜெக்ஷன் போட இப்போ நம்ம ஹீரோ வந்து நார்மல் ஆகிட்டான். உடனே நம்ம ஹீரோயின் இதை பாரு எனக்காக இல்லாட்டினாலுமே நீ உனக்காக கோல்டன் சூப்பை எடுக்கணும், வாட்டர் டீமனா மாறணும், ஏன்னா நம்மளால 30 வருஷத்துக்கு மேல வாழ முடியுது, அவ்வளோ அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டர் டீமனா மாறு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ரோப் எடுக்கவும் அங்க கரெக்டா இவங்களை தேடி கேங் லீடர் கேங்கை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, நீ டான் கிட்ட இருக்காம அவரை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்ட, அவர் இப்போ உன்னை கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா நீ ஏன் அவருக்கு இப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னும் போது அதுக்கு அந்த கேங் லீடர் எனக்கு அவரை விட்டு வர மனசே இல்லை, ஒழுங்கா ஆர்கியூ
ஆர்கியூ பண்ணாமல் நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கன்னை ஏம் பண்ண. கேங்கில் ஒருத்தன் ஹீரோக்கு பின்னால் கன்னை ஏம் பண்ண. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஹீரோ வந்து செம டென்ஷன் ஆகி கன் ஏம் பண்ணவனை பொழந்து கெட்ட அப்படி எல்லாருமே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி சண்டை போடும்போது கேங்கில் இருந்த ஒருத்தன் தெரியாமல் முதல்ல இருக்கிற குண்டுக்குள்ளே ஸ்லிப் ஆக போகும்போது ஒரு வழியாக மேலே இருக்கிற பெஞ்சை பிடிச்சி மேலே வந்தா அவனுடைய டீமில் உள்ள ஒருத்தன் திரும்பவும் அவன் முதல்ல குண்டுக்குள்ளே தள்ளி விட்டுறான். அதனால முதல்ல கேங்கில் ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே போயிடுது. ஸோ ஹீரோயினும் சூறாவளி மாதிரி சொலண்டு அங்கே இருக்கிறவங்கள ஃபைட் பண்ணி கேங் லீடரை ஒரு பெரிய ஃபிஷ்ஷை எடுத்து மூஞ்சில குத்துன்னு குத்தி விட்டுறா. அப்போ கேங்கில் இருக்க இன்னொருத்தன் நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண ஏன் பண்ண அவனை ஹீரோ தடுத்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ ஹீரோயினும் என்னாச்சுன்னு தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்தா அங்கே தண்ணிக்கு மேலே ஒரே பிளட்டாக வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்காக பார்த்தா முதல்ல முந்தி அடிச்சு பறந்து போய் விழுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் முதலைய பந்தாடிட்டு இருக்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ஒரே சந்தோஷம். ஏன்னா ஹீரோ இப்போ வாட்டர் டீமனாக மாறிட்டான் இல்லையா. அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்ட கோவப்படுறான். ஏன் எல்லாத்தையுமே நான் எனக்காக தான் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? உனக்காக தான் பண்ணுவேன். என்னுடைய ஹார்ட் பீட் நொடிக்கு நொடி துடிக்கும் போது கூட உன்னுடைய பேரை தான் சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோயின் எனக்காக பண்ணுவியா, சரி அப்போ போலான்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பைக்கில் போக பட் ரொம்ப தள்ளி உட்காந்துருக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் சாருக்கு இன்னும் கோபம் போலையா அப்படின்னு கேட்டு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டேன். இப்போ ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக உட்காந்துட்டான். அப்போ ஹீரோயின் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது ரெண்டு பேருக்கும் டச் ஆகுது. அப்படி 1 செகண்டில் எல்லாம் பிளாங்க் ஆன மாதிரி ஆகி நார்மல் ஆகுது. அப்படியே சீன் கட் ஆகி டான் வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் இல்லையா, அவங்களெல்லாம் டான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறான் போல. அந்த ஜெயிலுக்கு போனதுமே ஒரு பேட் ஸ்மெல் வருது. டானும் மூக்க பொத்திக்கிட்டு மிஸ்டர் ரோ கிட்ட போக அவரும் டான் கிட்ட என்னை காப்பாத்து, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்க அதுக்கு டான் வந்து உனக்கு எந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியாது, உள்ளே ஏறு உளுந்த விட அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜியோ கிட்ட போறாங்க. ஜியோவை வந்து ஒரு கம்பியால கட்டி போட்டு இருக்க அவன் கிட்ட டான் போய் உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நாங்க ரெட் ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டோம், பட் அது ஒருத்தன் உடம்புல இன்செர்ட் ஆகி இருக்குது, அவனையும் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கானா வாட்டர் டீமனா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ உண்மையை சொல்லு, இந்த ரிவர் கீழே எதுவும் இருக்குதா, எனக்கு தெரியாத சீக்ரெட் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு போது அதுக்கு ஜியோவும் அங்கதான் கோல்டன் சூப் இருக்குது, அதுக்கு 3 ஃபேமிலி கார்டும் 3 வாட்டர் டீமனும் இருந்தால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும், அதில் தான் சுத்தமான அக்வா இருக்குது, அது இருந்தால் யார் வேணாலுமே வாட்டர் டீமனாக மாறலாம் அப்படின்னதும் இதை கேட்ட டானும் ஓ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக டானுடைய ஆட்கள் டானுக்கு கால் பண்ணி ரோமி ஃபேமிலி கார்டை கேட்டு வந்திருக்கிறான் அப்படின்னும் போது உடனே டானுக்கு அப்போ இது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த உண்மையை இப்போ டானுக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் ஹீரோயின் வந்து இவருக்கு தெரியாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அப்போ பேட் ஸ்மெல் வருது. அதனால அவளுடைய பாடியை ஸ்மெல் பண்ணி பார்க்க அப்போ அவளுடைய மூக்குல இருந்து பிளட் பொலன்னு வர ஆரம்பிக்குது. அதனால மிரர் போய் பார்க்கவும் அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கும். அது மெதுவா ஹீரோயினை டச் பண்ற மாதிரி வர ஹீரோயினும் பயத்துல இருக்கிறா. அப்ப அந்த உருவம் ஹீரோயினை டச் பண்ணாம அங்க இருந்து மூவ் ஆகுது. உடனே ஹீரோயின் அக்கா அப்படின்னு கூப்பிடவும் அதுவும் நிக்காம லிசன் டு மீ அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போக ஸோ இதெல்லாம் என்னன்ற மாதிரி ஹீரோயினால கெஸ் பண்ணவே முடியல. ஒருவேளை அக்காவா இருப்பாளோன்ற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்தது நம்ம ஹீரோயினை தேடி வரான். அவளுடைய ஸ்லிப்பர் மட்டும் இருக்குது, அவளை காணும். அதனால ஹீரோவும் அவளை தேடி தண்ணிக்குள்ள வரான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் நீ போ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து ஏன் இப்படி தனியா வந்திருக்கிற, உங்க அக்காவை மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டு ஹீரோயின் பக்கத்துல படுத்து அவளுக்கு ஆறுதலா பேசவும் பட் ஹீரோயின் இங்க இருந்து போ ப்ளீஸ் அப்படின்னு ஆக்ஷன்லயே சொல்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி கிளம்ப இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போக இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. பட் இது எல்லாமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்கறா, ரியல் இல்ல. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல பாசம் லவ் எல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது ரோமியை காமிக்கிறாங்க. ரோமியா அவனுடைய ஃபேமிலி கார்டை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து டான் என்கிட்ட எதுவுமே கேட்காம கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து அவர்கிட்ட ஏன் உன்னுடைய ஃபேமிலி கார்டு இருக்குன்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு ரோமி வந்து அவர் தான் எங்க ப்ளூ டீம் ரிவரோடைய ஹெட்டு, அதனால அவர்கிட்ட தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு ஃபேமிலி கார்டை செக் பண்ணி அதை போட்டு உடைச்சிடுறா. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணிட்ட இப்படி ஏன் உடைச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரோமி ஏன்னா அது ரியல் கிடையாது, ஃபேக், தாடிக்காரன் தந்திரமா ஏமாத்திட்டான் அப்படின்னும் போது அந்த டூப்ளிகேட் ஃபேமிலி கார்டில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வர இருக்கும். அதை ட்ராக் பண்ணி டானும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதை பார்த்த ரோமி வந்து டென்ஷன் ஆகி ஏன் இப்படி ஃபேக் ஃபேமிலி கார்டை கொடுத்தீங்க, இது வாட்டர் டீமனுக்குள்ளது தானே அப்படின்னு கோவப்பட ஹீரோயின் ரோமியை காம் பண்ணி டான் கிட்ட ரொம்ப வருஷமாச்சு உங்களுடைய கண்ணியும் இப்போ டெவலப் ஆயிடுச்சு போல அப்படின்னும் போது அதுக்கு டானும் நீயும் நல்லா வளர்ந்துட்ட போல, நான் ரோமி கிட்ட ஃபேமிலி கார்டை கொடுக்காததுக்கு ரீசன் இருக்குது, நான் தான் உங்க எல்லாத்துக்குமே இன்சார்ஜ், எதுவும் டேஞ்சர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ நான் இப்போ டைரக்டா விஷயத்துக்கு வரேன், நம்ம 3 ஃபேமிலியும் சேர்த்து ஏன் நம்ம ஒரு கோல்டன் வாட்டரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது ஹீரோயினும் சரின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற ரோமி ஹீரோ கிட்ட இப்போதைக்கு ஓகே சொல்லலான்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. அதே மாதிரி டானோடைய தலைமையில எல்லாருமே டைவ் அடிக்க ரெடியா இருக்காங்க. ஸோ டான் மிஸ்டர் ரோ சொன்ன மாதிரி உறுதிமொழிலாம் எடுத்து ஃபயரை கிரியேட் பண்ணி ஹீரோயின் ரோமி இப்போ கோல்டன் வாட்டரை கிரியேட் பண்ண போறதா சொல்ல ஹீரோயின் அவளுடைய
அவனுடைய ஃபேமிலி கார்டில் பிளட்ல ஸ்கிராச் பண்ண, ரோமி ஹீரோடைய ஃபிங்கரை கடிச்சு பிளட் வர வைக்க, ஹீரோ அவனுடைய செஸ்ட்ல பண்ணிட. இப்போ எல்லாருமே வாட்டருக்குள்ள டைவ் அடிச்சதுமே ஹீரோயின் ரோமி ஹீரோ கிட்ட நம்ம ரிவர் ஹேண்ட் ரிப்பீட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்களை நம்மளை ஃபாலோ பண்ணாத முடியாத அளவுக்கு பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரி பண்ணி டான் கூட வந்தவங்கள ஷேக் ஆக்கி இவங்க கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அடுத்தது ஹீரோயின் ரோமி கிட்ட நம்ம ஃபேமிலி கார்டை டான் கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லவும், ரோமியோ டான் கிட்ட போய் ஃபேமிலி கார்டை பிடிங்க, எனக்கு போய் சொல்றவங்கள பார்த்தாலே 10 கிட்ட வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல இவங்க ப்ரே பண்ணிட்டு ஏத்தி வச்ச தீபம் வந்து பொசுக்குன்னு அணிஞ்சு போயிடுது. என்னன்னு பார்த்தா கடல் அரக்க இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு சொல்லட்ட ஆளாளுக்கு ஒரு திசையில போய் விழுந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு இடத்துல மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு குகை மாதிரி இருக்குது. அங்க ஏதோ சுறுசுறுன்ற மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா அங்க சிவப்பு கலரு சிப்பி சிறுத்த மாதிரி வாயை பொழந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்குது. ஹீரோயின் வேற மயக்கத்துல இருக்கா இல்லையா, அதனால ஹீரோ முடிஞ்ச வர அதை தடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ கையில இருக்கிற சதையை பிடிச்சு இழுத்துருது. ஒரு வழியா அது கூட சண்டை போடும்போது அதுல உன்னோட இதயம் வெளியில வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கவும், உடனே நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் மேல ஏறி படுத்துக்கிட்ட ஹீரோயினும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரின்ற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்ல, அப்பதான் ஹீரோ சிவப்பு சிப்பி கிட்ட அடி வாங்கினதை சொல்ல, ஹீரோயினும் அதை மெதுவா ஒன்னா ரிமூவ் பண்ணி அவளுடைய எச்சத்தொட்டெல்லாம் தடவை. இதை பார்த்த ஹீரோ அப்படின்னா கூட 2 கடி கூட வாங்கியிருப்பேனேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஹீரோ அட்டாக் பண்ண சிப்பி எடுக்கவும் ஹீரோவுக்கு கூச்சமாக்கி இல்ல இனி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து, நம்ம எங்க இருக்கோம், மத்தவங்க எங்க, ஒருவேளை சிவப்பு சிப்பி சதைச்சி போட்டிருக்குமா அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அவங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நாம எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு குகை அதுவும் சாயில்லான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிவப்பு சிப்பியெல்லாம் எடுத்து அதை ஒரு பேக்ல போட்டு ஹீரோயினை தூக்கி வீசவும் அது சாயில்ல கொஞ்சம் வெடிச்சு ஓபன் பண்ணி திரும்பவும் க்ளோஸ் ஆகிடுது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இந்த சாயில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏன் லைட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கும் இது சரின்னு படுது. அதனால அவங்க லைட்டரை யூஸ் பண்ண அந்த சாயில் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகி வழி விட்டுருது. அடுத்து ரோமி இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அங்க டான் ரோமி கிட்ட ஃபேமிலி கார்டை கொடுன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ரோமி நான் தானே வாட்டர் டிமன், அப்ப என்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சண்டை போடுவோம். அதை பார்த்த கேங் லீடர் ரோமி கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கார்டை வாங்கி டான் கிட்ட கொடுத்துட்றான். ஸோ அங்கே கரெக்டாக ஹீரோயின் வரவும் ரோமியும் ஹீரோவும் ஹக் பண்ணி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு மாற்றி ஒப்பாரி வைக்க, ஹீரோயின் தான் போதுண்டா அப்படின்னு சொல்லி பிரித்து விட்றா. அப்போ டான் ஹீரோயின் கிட்ட உங்களை காணணும்னு நான் பயந்துட்டேன், நல்ல வேலை வந்துட்டீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் நாங்கள் ஒரு பெரிய போட் கேவுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், உங்கள் சவுண்டு கேட்டு தான் இப்போ இங்கே வந்தோம், சரி எங்கே போகணும்னு சொல்கிறீங்க, இங்கே தானே நிறைய ஓல்டு ஷிப்பில் நிறைய வளம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு டான் இதை தேடி வரல, நீ எதை தேடி வந்தியோ அதை தான் அப்படின்னும் போது அங்கே ஏதோ ஒன்று சேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக, என்னன்னு பார்த்தா கடல் அரக்க ஒருத்தனுடைய போட்டை இழுத்துட்டு வர, எல்லாரும் கையில லைட்டரை வச்சுட்டு வர, அங்க ஒரு இடத்துல நிறைய பேர் ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி இவங்க போயிட்டு இருக்கும்போது கேங் லீடர்ல ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு லேடி ஸ்டாச்சுல இருக்கிற இயரிங்கை டச் பண்ண அவன் கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த லேடியும் இப்போ சிரிச்சுக்கிட்டு மூவ் ஆகுது. அப்போ ஹீரோயினுக்கு அவளுடைய அக்கா போற மாதிரி இருக்கவும் அதை பார்த்து ஹீரோயின் ஓடி வர, அவ பின்னாடியே நம்ம ஹீரோ ரோமியோ வந்து எதுக்கு இப்படி ஓடி வரேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்குள்ள அங்க இருக்கிற ஸ்டாச்சுல சில இது வந்து அட்டாக் பண்ண வருது. அதனால கேங் லீடர் கேங் எல்லாம் சண்டை போட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ண, ஆனா ஒன்னும் யூஸ் இல்ல, நிறைய பேர் தெரியாம விழுந்து அப்படி அவங்களும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. கேங் லீடருடைய டான் சேஃப் அங்க இருந்து கூட்டிட்டு போக, அப்போ டான் கிட்ட ஒரு ஸ்டாச்சு வரவும் டான் செல்ஃபிஸா அவனுடைய கேங்ல இருந்த ஒரு ஆளையே தூக்கி போட அவனும் ஸ்டாச்சுவா டச் பண்ணிட்டான். இதை பார்த்த கேங் லீடருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடுத்தது எல்லாருமே ஒரு வழியா கோல்டன் சூப் வர்ற இடத்துக்கு வந்ததும் ஹீரோயினும் ரோமியும் அவங்க ஃபேமிலி கார்டை அதுல இன்சர்ட் பண்ணவும், பட் ஹீரோ கிட்ட அவனுடைய செஸ்ட்ல தானே இருக்குது, அதனால அவனும் வைக்க ட்ரை பண்றான். ஆனா அது அவனால முடியல. அதுக்குள்ள ஸ்டாச்சுவும் நெருக்கி சண்டை போட வர, டான் ஹீரோ கிட்ட இருக்கிற ஃபேமிலி கார்டை பிடிக்க வர, அதுக்குள்ள ஹீரோ தள்ளி விட ஹீரோயினும் டான் கூட சண்டைக்கு போக கேங் லீடர் என்ன பண்ணிட்டானா ஹீரோயினை அடிச்சு போட்டுறான். ஸோ ஹீரோயின் விழுந்ததை வச்சு டானும் நீ மட்டும் இப்போ உன்னுடைய ஃபேமிலி கார்டை வைக்காட்டி ஹீரோயினை உன்னுடைய கண்ணு முன்னாடியே செத்து போயிடுவா, நாமளும் சாக வேண்டியது தான் அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோயினும் வேண்டாம் டான் பேச்ச நீ கேட்காத அப்படின்னும் போது, பட் ஹீரோவுக்கு இதை விட்டு வேற வழி இல்லாததுனால அவனுடைய செஸ்ட்ல இருந்து ஃபேமிலி கார்டை பிச்சு எடுக்க பிளட் வந்து பீச்சு அடிக்குது. அப்படியே அந்த கார்டை வைக்கவும் அது ஆக்டிவேட் ஆகி ஸ்டாச்சுல இருந்து ரிலீஸ் ஆனவங்களுடைய எல்லாருமே திரும்பவும் ஸ்டாச்சுவா மாறிட்டாங்க. ஹீரோவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்து அவன் கீழே விழ, ஹீரோயினும் ரோமியும் ஹீரோ கிட்ட போக ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்றா. அப்பதான் கோல்டன் சூப்ல இருந்து ஒன்னு தகன்னு மின்னிக்கிட்டு தங்க புஷ்பம் மாதிரி வருது. டான் அதை எடுத்து இதுதான் அக்வாசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து இது இருந்தா நீ பெர்ஃபெக்ட் வாட்டர் டீமனா மாறிடுவதானே, இதுக்கு தானே நீங்க வந்த அப்படின்னும் போது அதை கேட்ட ரோமி டான் என்ன சொல்றாங்கன்றது புரியாம கேட்க, உடனே டானும் உனக்கு தெரியாதா, அதான் நான் உன்கிட்ட எப்படி சொல்வா, இது ஒன்று தானே இருக்குது, இவ்வளோ போய் நம்பின பார்த்தியா, உன்னை ஏமாத்திட்டா, இவன் ஒன்றும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வாட்டர் டீமனா மாறல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இவளுக்கு இந்த அக்வாசன்ஸ் கிடைச்சதுனால வாட்டர் டீமனா மாறினா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து உனக்காக இங்க வந்திருக்கான்னு நினைச்சியா, இவன் உன்னை யூஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறா, ஒரே ஒரு
அக்வா எசன்ஸ் தான் வரும், அது அவளை சேவ் பண்ணிக்க தான் கரெக்டாக இருக்கும், இதில் உன்னை எப்படி காப்பாற்றுவா, இது தெரியாமல் லவ் கிவ்னு இவ பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கிற அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சே தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோயினும் உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அன்னைக்கு நம்ம பைக் ரைடு போகும்போது தான் உன் பின்னாடி அலர்ஜி இஷ்யூ இருக்கிறத நான் பார்த்தேன், அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ உனக்காக நான் எதையுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அடுத்ததான் டானு இப்போ அக்வா எசன்ஸ் எடுத்து வாயில போட அவர் ஐயெல்லாம் மாறி ஒரு பவர் வருது. இப்போ டானு எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் வாட்டர் டீமனாக மாறிட்டாரு. அடுத்தது டான் வந்து கோல்டன் வேவை கிரியேட் பண்ணும்போது ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்தையுமே நான் லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணேன், அதுவும் உன்னுடைய அக்கா கிட்ட பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு, அவன் சாகும்போது கூட உன்னுடைய பேரை தான் சொல்லிட்டு இருந்தா, அவளை நான் சாக்கடையில் தூக்கி வீசிட்டேன், ஏன்னா அவள் எப்படி இந்த நிலைமையில உன்னை பார்ப்பான், அதனால இப்படி பண்ணேன்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்டு ஹீரோயின் செம கோவப்பட்டு அடிக்க போறா. பட் டான் தான் இப்போ பெர்ஃபெக்டான வாட்டர் டீமன் ஆச்சு, அதனால ஹீரோயினை ஒரே ஒரு அடி தான் அவள் கீழே போய் விழுந்துடுறான். அடுத்தது டான் ஹீரோயின் அட்டாக் பண்ண போக அதுக்குள்ள ரோமி வந்து ஹீரோயினை தள்ளிவிட ஹீரோயின் ரோமி கிட்ட என் மேலே கோபம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரோமி வந்து எனக்கு போய் சொல்றவங்களே பிடிக்காது, பட் நான் தான் உன்னோட என்னோட எஃபோர்ட் போட்டு வாட்டர் டீமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டானே மாதிரி ஒரு செல்ஃபிஷ் எங்க ஃபேமிலியில இருக்கக்கூடாது, அதனால அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் இன்னும் கோல்டன் சூப் வந்துட்டு தான் இருக்குது, அதை வச்சு ஹீரோ சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் டான் அட்டாக் பண்ண போறாங்க. டான் ஹீரோயினை ஒரு தள்ளி விட அவ போய் பொத்துன்னு விழுந்து சிவப்பு சிப்பி இருக்கிறத பார்த்துடுறா. உடனே அதை எடுத்து ஒரு இதை உடச்சி டான் மேலே வீசிட்டு ரோமியோவை தள்ளி போக சொல்ல அவனும் தள்ளி போக அந்த டான் கேட்ச் பிடிக்கவும் அதை அங்கேயே வெடிச்சு சாத்திரி டான் திரும்ப சிரிச்சுட்டு சிப்பியை எடுத்து போட்டு இதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பி சாப்பிட்றது, ஏன்னா நான் இப்போ தான் ஸ்ட்ராங்கான வாட்டர் டீமனா மாறிட்டேனே அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வாட்டர் டீமனுக்கு ரிவர் அலர்ஜி ஒத்துக்காது அப்படின்னும் போது இப்போ டானுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ரோமியோ உடனே கப்பை வச்சு கோல்டன் சூப் எடுத்து ஹீரோடைய செஸ்ட் மேலே போட அவனும் கொஞ்ச நேரத்திலே கண் முழிச்சிடுறான். ஸோ கண் முழிச்சதுமே ஹீரோயின் ஹீரோ ஹக் பண்ணிட இதை பார்த்து ரோமி ஹீரோ கிட்ட உனக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டோம், இப்போ நீயும் நல்லா இருக்க, சரி நீங்க ரொமான்ஸ் பண்ணது போதும், தாடிக்காரன் இங்க தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது அதே மாதிரி டானும் அலர்ஜி ஆக்ரோஷமாகி பயங்கரமா கத்திக்கிட்டு ஃபைனலா அக்வா எசன்ஸ் வந்துட்டு இருக்கிற அந்த ஊத்துல போய் விழவும் அது பெரிய கருப்பு கலர் பாலா மேலே ஏறி ரொம்ப பெருசா வெடிக்க போக அந்த கேவல ஒரு பெரிய வெள்ளமே வருது. அதே மாதிரி ஒரு பெரிய அரக்கன் மீன் மாதிரி மாறிட்டான். ஸோ எல்லாருமே வெள்ளத்துல மாட்டி ஹீரோயின் ரோமி எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து நிக்க ரோமி ஹீரோயின் கிட்ட தாடிக்காரன் எப்படி இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷா மாறினா, பாக்குறதுக்கு டிராகன் ஃபிஷ் மாதிரி இருக்கானே அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் அவனுக்கு முன்னோர்களுடைய எல்லாருடைய பவரும் கிடைச்சிருக்கும், அவன் இப்போ வாட்டர் டீமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்ம கண்டுபிடிப்போன்ற மாதிரி சொல்ல அப்போ டான் அவங்க இருக்கிற இடத்துக்கு வர இதை பார்த்து ஹீரோ அலர்ட் ஆகி எல்லாருக்கிட்டையும் சொல்ல அதனால எல்லாருமே அங்க இருந்து மூவ் ஆக டான் பெரிய உருவமா இருக்கிறதுனால அது மேல தாவி திரும்ப தண்ணிக்குள்ளே விழுந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ கரெக்டா ரிவர் வேவ் டிராகன் ஃபிஷ் மேலே திரும்பி விட ஹீரோயின் எஸ்கேப் ஆகிட்டாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இதை பார்த்துக்கிறேன், நீ வாட்டர் மைன் எங்க இருக்குன்னு பாருன்ற மாதிரி சொல்ல ரோமியோ நான் மற்ற மெம்பர்ஸ் எங்க இருக்காங்கன்றத தேடி பார்க்குறேன்ற மாதிரி போயிடுறான். அடுத்தது ஹீரோயின் ஒரு கத்தியை வச்சு அந்த டிராகன் ஃபிஷ் மேலே ஏறி ஃபைட் பண்ண அது திரும்ப ஹீரோயினை விரட்டிட்டு வர அதுக்குள்ள ரோமியோ ஹீரோவும் வாட்டர் மைன் எல்லாத்தையுமே ஒன்னா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அவங்களும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஃபைனலா ஹீரோயினை பிடிக்க வாயை பொழுது டிராகன் ஃபிஷ் வரவும் அதுக்குள்ள ஹீரோயின் ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். டிராகன் ஃபிஷும் அந்த வாட்டர் மைனை வாயில கவ அது ஒன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு விதமான சைரன் சவுண்ட் எழுப்ப அது எல்லாருடைய காதையும் பிகிற மாதிரி இருக்க அதை பார்த்து ஹீரோ உடனே ஹீரோயினையும் ரோமியும் தூக்கி மேலே போட்டுட்டு ஹீரோ தண்ணியில மயங்கிட உடனே ஹீரோயினும் ரோமியும் சேர்ந்து ஹீரோ எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்போ ஃப்ளட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க இதை பார்த்து ரோமி நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும், இல்லாட்டி நம்ம எல்லாருமே வாட்டர் கோஸ்டா மாறிடுவோம் அப்படின்னும் போது அப்போ ஹீரோயினுக்கு அவளுடைய அக்கா வந்து தண்ணியில தெரிய ஆரம்பிக்கிறா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் பின்னாடி போக அவளுடைய அக்கா திரும்பவும் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லி 3 ஃபேமிலி கார்டையும் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிற வழியும் காட்டி விட்டுறா. அடுத்தது ஹீரோயின் வந்து ரோமி கிட்ட சொல்லி ப்ளூ ரிவர் டீம்னு எல்லாருமே அது வழியா எஸ்கேப் ஆகுறாங்க. பட் ஹீரோ மட்டும் கண் முழிக்கவே இல்லை. அதனால ஹீரோயின் வாயோட வாய் வச்சு ஹீரோவுக்கு கான்சியஸ் வர வைக்க ட்ரை பண்றா. இதை பார்த்து ரோமியும் நடத்துங்க அப்படின்னு போக அங்க கேங் லீடர் மெம்பர் நிக்கிறத பார்த்து ரோமி வந்து என்ன சண்டை போட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கேங் லீடர் நான் டானுக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருந்தேன், பட் அவன் செல்ஃபிஷ், நீங்க எங்க உயிரே காப்பாத்திருக்கீங்க, இனிமேல் நீங்க தான் நம்ம ரிவர் டீமுக்கு பாஸ் அப்படின்னு சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோ இந்த சைட் பாத்தீங்கன்னா மெதுவா இருந்துச்சு இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அப்படியே ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி ரோமி ஃபேஸ்ல பியூட்டி மாஸ்க் போட்டு என் அழகு இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு அதான் எப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து என்ன செஞ்சாலும் இருக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லபடியா முடிஞ்சதும் பட் நம்ம ஹீரோயினுக்காக அக்வா எசன்ஸ் தான் எடுக்க முடியல, போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகிட்டுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இதே மாதிரி அக்வா எசன்ஸ் ப்ளூ ரிவர் அண்டர்ல இருக்குதுன்னு என்னுடைய ஹாலோசினேஷன்ல தெரிஞ்சுது, அதனால நம்ம அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஹாலோசினேஷன் வந்துச்சா, எனக்குலாம் வரல அப்படின்னும் போது இப்போ ஹீரோயின் நான் சின்ன வயசுல கோல்டன் வாட்டர் கேவ் கிரியேட் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க, யாருக்கும் கோல்டன் வாட்டர் கேவை கிரியேட் பண்ணல, அப்போ என்னுடைய ஹாலோசினேஷன்
ஹாலுசினேஷனில் வர்றது என்னுடைய அக்காவாக இருந்தா அவள் அப்போவே எல்லாத்தையுமே காப்பாற்றிருப்பா தானே, அவளுக்கு எக்ஸிட் ஆகிற வழி தெரியாது, பட் என்னுடைய ஹாலுசினேஷனில் தெரியுது அப்படின்னா இது என்னுடைய அக்காவே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த உருவம் தண்ணிக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரோமியோ நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் சிரிக்க இப்போ இவங்க 3 பேருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி கார்டு கிடைச்ச மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஒரு நல்ல படத்தில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.